போன வாட்டி கண்டினியூவேஷன் நம்ம பிரம்ம ராட்சசன் கிட்ட 18 விதமான பாவத்தை சொன்னார். சின்னதாக ரீகேப் பண்ணிடலாம், ஞாபகம் இருக்கா இல்லையான்னு. சத்தியம் தவறினவன், பிறர் மனைவி அபகரித்தது, பந்தி வஞ்சனை, பூமி தானம் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாதவா, பெண்களை கைவிடுவேன், காசை வார்த்தை காட்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அனுபவிச்சுட்டு கைவிடுற பாவம், அமாவாசை பௌர்ணமியாவது உடலுறவு கொள்வது, ஒருத்தராத்தில் சாப்பிட்டுட்டு நன்னாவே இல்லைன்னு பின்னாடி தூத்துறது, அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் பண்ணி கொடுக்குறேன், நிச்சயதார்த்தம் வரலையும் போயிட்டு சின்ன சின்ன காரணத்துக்காக பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் குளிக்காதையே சாப்பிட்றது, குளிக்காதையே எல்லாம் பண்ணுறது, இந்த மாதிரி கூட ஒரு பாவம். அப்புறம் தானம் தருவதாக சொல்லிட்டு கல்யாணத்துக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டு கல்யாணமோ நல்ல காரியத்துக்கோ தரேன்னு சொல்லிட்டு தராத இருக்கிறது. அப்புறம் இளம் உடல் நல்ல மனைவி இளமை காலத்தை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் போகணுன்னு சொல்கிறது, குரு பத்தினி அவளை அடையணும்னு நினைக்கிற பாவம், இல்லை அடைஞ்ச பாவத்துக்கு மகா பாவம். அதெல்லாம் பரஞ்ச மகாபாதகத்தில் 2 மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தனை நன்னா வச்சுக்கிறது, ஒருத்தனை நன்னா வச்சுக்கல. அதே மாதிரி பத்தினி நல்லா அனுபவிச்சுட்டு வயசான காலத்தில் எங்கேயோ துரத்தி வச்சு விட்றது, இப்படிலாம் பண்ணுறா போல இருக்குது பாருங்கள். பசு மாட்டுக்கு அதே மாதிரி தான், பசு மாட்டையும் பால் கறக்கிறவர்கள் வச்சுட்டு அப்புறம் எங்கேயான கசாப் கடைக்காரில் விற்றுருதுவா, அதுவும் ரொம்ப தப்பான். அப்புறம் தண்ணி கொடுக்காத வயிற்றுச்சல் குடிக்கிறது, அதுக்கப்புறம் பஞ்சமகா பாதகம், பிரம்மகத்தி தோஷம், கல் குடிக்கிறது, கொள்ளை அடிக்கிறது, மானபங்கம் பண்ணுறது, விரத பங்கம் பண்ணுறது, இந்த மாதிரிக்கெல்லாம் என்ன பாவமோ. அப்புறம் பெருமாள் படத்தை தவிர எல்லா படமும் இருக்குது. ஒரு பூஜரம் அப்படின்னா எல்லாம் இருக்கணும்ல, ஒரு பெருமாள், ஒரு தாயார், ஏதாவது ஒரு குருவாயூரப்பன், ஏதாவது ஒரு ஸ்ரீநாஜி, ஒரு துவாரகாநாத், பெருமாள் படம், ஒரு லக்ஷ்மி நாராயணர், ராம சீதா படம், கிருஷ்ணர் ராதை, ஏதாவது இருக்கணுமா. ஏன்னா வேதம் என்ன சொல்கிறதுன்னா ஜெகத்து கிருஷ்ணமயம் தான் சொல்கிறது. ஆனால் அந்த பூஜை ரூமில் அவளாம் இல்லை, மிச்சம் எல்லா தேவதைகளும் உட்காந்துருக்குது, ஒருத்தர் பாக்கி இல்லாத. ஆனால் என்ன தான் அலசி பார்த்தாலும் ஒரு பெருமாள் கூட இல்லைங்க, எந்த சுரூபத்துலேயும் எந்த பெருமாளும் இல்லை அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பாவம். அப்புறம் கடைசியாக சொல்லிட்டு பார்த்தீங்களா, எல்லாருக்கும் ஆத்மாவாக இருக்கிற பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஈக்குவலாக இந்த தேவதையை நம்ம சொல்கிறோமோ இல்லை ஈக்குவலாகவோ இல்லை அதுக்கு மேலாவோ சொன்னால் அது ஒரு பாவமாக, அந்த பாவத்துக்கு போக வேண்டியது. பரமராட்சசன் எழுந்து உட்காந்துருத்து, பயந்து கொடுத்து, நீ போயிட்டு வாப்பாங்கன்னா பெருமாளை சேவிச்சிட்டு வான்னு சொல்லிடுச்சு. ஏன்னா அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது, பெருமாள் தான் வசதி, இல்லை பெருமாளோட எல்லாரும் வசதின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? ஏன்னா வேதம் என்ன சொல்கிறது, ஜெகத் விஷ்ணுமயம், விஷ்ணு தான். அதுக்கு மிச்ச பேர்லாம் ரொம்ப மட்டமா அப்படின்னா அதுவும் மகாபாவம், யாரும் மட்டம்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் பெருமாள் தான், அதில் சந்தேகம் கிடையாது. அதே மாதிரி பெருமாள் கிட்டே போகிறாரு இன்றைக்கின்னு பார்த்து மனசு உருகிறது அவருக்கு. ஏன்னா பெருமாள் கடைசியாக பார்க்க போகிறார், கண்ணில் தண்ணி, கொடிமரத்துக்கிட்ட நிற்கிறாரு, பிக்கி அழறாரு. இந்த வாட்டி ஒரு பாவம் இன்னும் வித்தியாசமாக இருக்குது, குழையிறது. பெருமாள் கண்ணில் தண்ணி வர மாதிரி எடுத்து பெருமாள் பிரத்யக்ஷம் வராரு, பார்க்குறாரு, தெரியுது. ஆனால் ஒன்றும் சொல்லலை, பெருமாள் சந்தோஷமாக வராரு. பெருமாள் இந்த வாட்டி தான் பெருமாள் பார்த்தார், தரிசனம் கொடுத்துட்டாரு. ஏன்னா இந்த வாட்டி திருப்பி அவனை பார்க்க மாட்டாமா, தரிசனம் கொடுன்றாரு, தரிசனம் கொடுத்துட்டாரு. இத்தனை வருஷம் தரிசனம் கொடுக்கல அவர், இந்த வாட்டி கொடுத்துட்டாரு, சந்தோஷமாக வராரு. ஆனால் ஒரு பிராமணன் சொல்கிறாரு, நீ அந்த பக்கத்தில் போகாதப்பா, பிரம்மராட்சசர் இருக்கான்னு. பெருமாளே தான் வராரு. ஆபத்து காலத்துக்கு பொய் சொல்லலாம், பொய் சொல்கிறதுக்கெலாம் எங்கெல்லாம் சொல்லலாம்னு சொல்கிறார். என்னென்னா உயிருக்கு போராடும் போது பொய் சொல்லிடலாம். இன்றைக்கி அவனுக்கு அடுத்த நிமிஷம் நீ உண்மை சொன்னால் அவனை கொன்னுடுவேன் அப்படின்னா தாராளமாக பொய் சொல்லலாமா. ஏன்னா உயிர் தான் ரொம்ப முக்கியமாக, எல்லாத்த விட. உயிர் போனாலும் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவா தான் ஹரிச்சந்திரன் லிஸ்ட்டில் சேர்ந்துருவா. சாதாரணப்பட்டவா பயந்துட்டு சொல்லி போடலாமா, ஓகேன்ட்டார். அடுத்தது பெண், ஏதாவது என்றைக்குமே இந்த பெண்கள் கல்யாணம் ஆகிடுதுன்னா கணவர்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். அது வாங்கி கொடு, இது வாங்கி கொடு, இது வாங்கி கொடுன்னு பிளாக்மெயில் ஜாஸ்தியாக இருக்குமா. அதனால் பொய் சொல்லலாமா. செல்லம் உன்ன மாதிரி அழகு உத்தரமே கிடையாது, இந்த வாட்டி பாரு உனக்கு பெரிய நெக்லஸ் வாங்கி தர போகிறேன் 5 சவரத்துக்கு, ஒரு சவரம் 1,19,000 மேலே ஆயிடுத்து, இருந்தாலும் பரவாயில்ல நான் சேர்த்து வச்சுட்டேன், ஒரு 8-9 லட்சம் செலவு வச்சு உன்னை அப்படியே அழுகு போகணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லலாமா. ஆனால் அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டான் எந்த புருஷனும். ஆனால் அந்த பைத்தியம் பொண்டாட்டி என்ன பண்ண, அப்படியே அங்கே நிஜமாவான், அதுக்கும் தெரியும் அம்ட்டியான் செய்ய மாட்டான்னு தெரியும் ஹஸ்பண்டு. இருந்தாலும் ஒரு நப்பாசில் அப்படியே அங்கே நிஜமாக தான் செல்ல சொல்கிறேன், நிஜமாக தான் நீ தான் அப்படின்னு சொல்லவே கொஞ்சம் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அப்படி சொல்லலாமா. பாருங்கள் இதெல்லாம் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி 2-3 எக்ஸம்ஷன் கேஸ்லாம் இருக்குது. பசங்க கிட்ட கூட சொல்லலாம், குழந்தைக்கு படிக்க மாட்டேன்னா
எனக்கு நீ யானையே வாங்கி தரணும். அதுக்கு தானே யானை தானே நீ ஃபஸ்ட்டு வாங்க வாங்கிட்டு வா. யானை தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்கான் கேரளாவில், சொல்லியிருக்கான் யானையை நாளைக்கு ஆற்றுல கொண்டு வந்து கட்டுறேன்னு இருக்கான். நீ பாஸ் மட்டும் இந்த இவ்வளோ மார்க் வாங்கிடு அப்படின்னா அந்த பையனை படிச்சுட்டுமா. ஆனால் யானையை கேட்டால் பூனை கூட வாங்கி தர மாட்டான் அப்பா. ஆனால் அது பரவாயில்லையும், அதுவும் பரவாயில்ல. ஏன்னா பசங்க படிக்கிறது தானே சொல்லுவாங்க. இந்த மாதிரி 2 3 அதுக்கு நீங்கள்லாம் போய் டெய்லி போய் சொல்லணும்னு சொல்லலை. எக்ஸம்ஷன் கேஸில் இதெல்லாம் சொல்கிறார் அந்த பிராமணர். அது பெருமாள் தான். இல்லை பெருமாள் தரிசனமும் கொடுக்குறாரு. சுவாமி, இந்த நம்பாடு வராத ராட்சசனால தான் நான் உங்களையும் பெருமாளை தரிசனம் முன்னே பெருமாள் பேசுகிறக்கூடிய பாக்கியம் கிடச்சிருக்கு. அதனால் கண்டிப்பாக நான் அவனுக்கு உணவாக தான் ஆக போகிறேன், அவன் சாப்பிட்றதுக்கு நான் ஆகாரமாக தான் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பெருமாளும் ஒன்றும் சொல்லலை. இது ஒரு கோவமாக பார்க்குறது, ஏமாந்துட்டோமோன்னு ரொம்ப நேரம் ஆச்சுன்ட்டு வரதை பார்த்துட்டு ஆச்சரியம். கண்ணீர் மலக்க அது பிரம்மராட்சஸ் காலில் வந்து உழறார் அந்த நம்பாடுவார். உன்னால் தான்ப்பா நான் பெருமாளை பார்த்தேன். அது பார்க்குறது என்ன சொல்கிறேன் நிஜமா. நானும் இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட 12 வருஷமாக போகிறேன், அப்படியே பெருமாளை பார்க்குறேன். பச்சை பட்னியாக இருப்பேன். பூபால ராகம், அதுதான் கைசீகம்னு பேர். அந்த ராகத்தில் நான் பாடிகிட்டே கிடக்கிறேன். ஆனால் பெருமாள் வந்து கேட்டாரா கேட்கலையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் தர்ஷன் கிடச்சது கிடையாது. நானும் அதை எதிர்பார்த்ததில்லை. ஆனால் இந்த வாட்டி நீ சாப்பிட்றன்னு சொன்ன பெருமாள் தரிசனம் கொடுத்துட்டாருப்பா. அது மட்டும் இல்லை, நீ போகாதேன்னு பெருமாளே வந்து சொன்னார். இந்த பாக்கியமெல்லாம் எனக்கு உன்னால் தான்ப்பா கிடச்சிது, மறுபடியும் செய்கிறார். பிரம்மராஜன் நாடி விடுச்சு. அது அப்படியே பார்க்குறது. அதுக்கு இப்போ பசி இல்லை, அது கண்ணில் அழ ஆரம்பிச்சிடுது. ஏன்னா அது பிராமணனாக இருந்திருக்கு, சோமஸ்கந்தனாக இருந்திருக்காரு, யாகம் செய்கிற அளவுக்கு ஞானம் இருந்திருக்கு. ஏதோ பாவம் கொஞ்சோண்டு தப்பு பண்ணிட்டார். சொல்கிறது, அப்பா நானும் பிராமணனாக இருந்தேன்ப்பா, என்ன பண்ணணும் தெரியல, யாகத்தில் தப்பாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி ராட்சசனாக ஆகிட்டேன்ப்பா, பிரம்ம ராட்சசனாக ஆகிட்டேன். நீ பாடுறியே அதில் எனக்கு ஒரு பலனை கொடுப்பா, கொஞ்சோண்டு எனக்கு பலனை கொடு. எனக்கு இந்த ராட்சசனாக இருக்கவே பிடிக்கல. நீ மகாபக்தனாக இருக்க, உன்னை சாப்பிட்ணுன்னு நினச்சேன், ஆனால் உன்னை பார்க்குற அந்த சாநித்தியத்தில் எனக்கு பசி இல்லைப்பா அப்படின்னு பிரம்ம ராட்சசன் அடடுது. நம்பாடுவார் சொல்கிறான், இந்த பாருப்பா நீ என்னை சாப்பிடு. நான் பெருமாள்கிட்ட போய் சேவிக்கிறது எல்லாமே எனக்கு அத்தை கொடு இத்தை கொடுன்னு கேட்டு எதுவுமே நான் அப்படிலாம் பண்ணலையே. பெருமாள் திருப்திக்காக தான் பண்ணேன், அவ்வளோதான். அவர்கிட்ட நான் எதையுமே எதிர்பார்க்கல. நான் பாடினா ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கும், அதுக்காக தான். பெருமாள் சந்தோஷப்படுவார் நம்பிக்கை. அதை தவிர நான் பெருமாள்கிட்ட நான் எதையுமே இந்த புண்ணியத்தை கொடுப்பா அந்த புண்ணியத்தை கொடுப்பா நான் கேட்கவே இல்லையே. நான் எப்படி உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன். மறுபடியும் அழகுது. நீ 12 வருஷம் ஏகாதேசி புண்ணியத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற. நீ இப்போ போயிட்டு வந்தல, அந்த புண்ணியத்தையாவது எனக்கு கூடப்பா. நான் இப்போ போனேன் தானே, அதே மாதிரி தான், நான் எதையுமே வேண்டிக்கலையேப்பா. அப்படி சொல்லாதப்பா. நான் பிரம்மராட்சசன், ஒரு பிராமணனாக இருந்திருக்கேன், என் மேலே கருணை காட்டு அப்படின்றவ நம்பாடு ஒரு நல்லவர் தானே. அவர் தான் நிஜமாக எதுவுமே எதிர்பார்க்கலையே, நடந்து பாடிட்டு போகிறாரு. எனக்கு தெரியாதேப்பா, நீ சொல்கிற மாதிரி ஏதாவது நான் எனக்குன்னு ஒரு புண்ணியம்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக இப்போ கொடுக்குறேன்னு சொல்லும்போதே அவருக்கு திருப்பி சாப விமோச்சனம் ஆகிடுதான். ஆமாம், சாப விமோச்சனம் ஆகிட்டு அவரும் எங்கே போய் சேரணுமோ சந்தோஷமாக இருக்கணுமோ அந்த இடத்துல போய் சேர்ந்துனது தான் இந்த வரலாறு முடிகிறது. என்ன அப்படின்னு பார்த்தா, அதான் காயத்ரிக்கு ஈடான மந்திரம் இல்லை இல்லையா, தாய்க்கு சமமான தெய்வமே இல்லை, கங்கைக்கு ஈடான தீர்த்தமே இல்லை, ஏகாதேசிக்கு சமமான விரதம் இல்லை அப்படின்ட்டு சொல்லுவாள். பார்த்தீங்களா எவ்வளோ உண்மையாக இருக்குது. ஆனால் அந்த பிராமணன் அந்த ஏகாதேசிக்கு இவ்வளோ புண்ணியம் வரும், ஒரு பிரம்மராட்சசனை கூட சாப விமோச்சனம் ஆகிடுவோம், நம்ம பெருமாளை நேராக பார்க்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த பாண்டர் குலத்தில் பிறந்தவர். பக்திக்கு ஜாதி ஏது மதம் ஏது, 12 திருமணம் போட்டு ஐயங்காரில் தான் பிறக்கணும், ஸ்ரீ வைஷ்ணவாலாக இருக்கணும், அப்படியே மந்திரம் வாயில் படபடன்னு வரணும், சாம வேதத்தை அப்படியே சொல்லி பெருமாளை மகிழ வைக்கணும், வேதத்தில் பொழந்து கட்டணும், இதெல்லாம் குவாலிஃபிகேஷன் தான். ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். நான் சொல்கிற குவாலிஃபிகேஷன் அந்தனாக பிறக்கிறது, பிராமணனாக பிறக்கிறது, வைஷ்ணவனாக பிறக்கிறது, 12 திருமணம் போட்டு பெருமாளை ஆராதனை பண்ணுற பாக்கியம் கிடைக்கிறது, வேதம் சொல்கிறது, சாம வேதம் சொல்லி பெருமாளை சந்தோஷப்படுத்துறது, இதெல்லாம் பெரிய குவாலிஃபிகேஷன் தான், சத்தியமான குவாலிஃபிகேஷன் தான். ஆனால் இப்படி இருக்கிறவளுக்கு தான் பெருமாளா அப்படின்னு கேட்டால் அது எப்படி? எத்தனை பேர் இருப்பா இப்படியெல்லாம்? நம்மள மாதிரி எத்தனை பேர் இருப்பா? ஒன்றுமே தெரியாத பெருமாள் சொல்லுவோம், ஆனால் பெருமாள் நம்ம பெருமாளை எப்படி சந்தோஷப்படுத்தணும்னு தெரியாது, ஒரு ஸ்லோகம் முழுஷாதில் தெரியாது, எதுவுமே தெரியாது, எப்படி பக்தி பண்ணுறதுன்னு தெரியாது. பெருமாளுக்கு என்ன பிடிக்கும்? பிரசாதத்துக்கு பிரசாதம் நம்மளும் தான் பண்ணுறோம், ஆனால் அது பெருமாளுக்கு பிடிக்குமா?
நம்மளது ஏற்றுப்பாரா? தெரியவே தெரியாதே, எதுவுமே தெரியாது. விரதம் இருக்கிறோன்னு பார்த்தா அன்றைக்கின்னு பார்த்து டாக்டர் மயக்க அடிச்சு கீழே வந்து விரதமே இருக்கக்கூடாதுன்னு விடுவார். ஆமாம், நம்ம ஏதோ உப்பு இல்லாத இருப்போம், கொஞ்சம் கொஞ்சம் இருந்தோம், அதுக்கும் நியமம் வராமல் டாக்டர் எதனா சொல்லிவிடுவார். அந்த லட்சணத்தை தான் நம்ம இருக்கோம். ஸோ இப்போ நமக்கெல்லாம் என்ன தான் கதி அப்படின்னா பயப்படவே வேண்டாம். பக்திக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. அப்படி ஒரு விகரசாக அப்படியே அதெல்லாம் வேண்டாம். சரணாகதி தான். அப்பா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா, ஆனால் ஒன்றுமே தெரியல. எந்த ஒரு கெப்பாசிட்டியும் கிடையாது, எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாதுப்பா. ஒரு விரதமாக இருக்க முடியாது. பக்தியாக ஒரு ஸ்லோகம் சொன்னால் கூட அதை சொல்லணும்னு இல்லை, அது கவலை பாஞ்சது இங்கே சொன்னால் அது அங்கே போய் முடியும். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இந்த திருப்பாவை சொன்னாலே 5வது மாயனே மண்ணு வடமுதரே மைந்தனே தூய யமுனை துறைவனே ஆயருக்குள்ளத்தில் தோன்றி அணிவிளக்கை தாயை குடிவிளக்கம் செய்த தாமோதரனே தூயமாய் வந்தோம் தூமலர் தூவி தொழுதுன்னு வரணும். அப்போ தான் வாயினால் பாடி மனிதனால் சிந்திக்க போய பிழைகளும் பொறுத்தருவாள் தீயினால் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய்னு சொல்லுவோம். வழக்கமாக சொல்கிறோன்னா திடீர்னு தூயமாய் வந்தோம் தூயிலழ பாடுவோம்னு பாடிடுவோம். தூயமாய் வந்தோம் தூயிலழ பாடுவோம் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேயன் இறக்கிறவம் நீ கேளோ ரெம்பாவாய் நாயகனாய் நின்றல போயிட்டு முடிவோம். சொன்னது 5வது பாசுரம், முடிக்கிறது 16வது பாசுரம். ஏன்னா ஒரே ஒரு இடம் தான். தூயமாய் வந்தோம் அப்படின்னும் போது அந்த கலாபரால் மாறிடுவோம். அந்த லட்சணத்தில் தான் இது நம்ம ரொம்ப தியானமாக சொல்லணும். நான் கொஞ்சம் ஆரம்பத்துலலாம் டக்கு அந்த மாதிரி மாறிடும். அதே மாதிரி விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் ஒரே அக்ஷரம் நிறைய இடத்துல இருக்கும். டக்கு நீங்கேருந்து அங்கே போயிடுவோம். ஏன்னா தெரியாதா? கான்சன்ட்ரேஷன் இல்லை, லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். ஆமாம், பெருமாளை தவிர சிந்தனைகள்லாம் நம்மளை விளையாட்டு காமிக்கும். நமக்கு என்ன பண்ணுறது, கலியுக்கும் பெருமாளை மன்னிச்சு விட்டுறாரு. குழந்தைங்க பாவம் எதுவும் சொல்கிறத அவ்வளோதான். இந்த காக்காக்கு தென் குஞ்சி பொன் குஞ்சி மாதிரி பெருமாள் நம்ம கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கல. நம்மளை பார்த்தா கண்ணில் 2 சொட்டு தண்ணி வருதா, அவனுக்கு மனசு இலகிறதா, உண்மையிலேயே நம்ம மேலே அவன் ஆசைப்பட்றானா, அதை மட்டும்தான் பெருமாள் பார்க்குறாரு. வேறு எதுவுமே பார்க்குறது இல்லை. மிச்சதெல்லாம் உனக்கு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருந்தால் ஒரு அனுகிரகத்தில் உனக்கு வருது, இல்லாத வருத்தப்பட வேண்டாம். ஆனால் பெருமாள் நமக்கும் கிடைப்பார் கண்டிப்பாக. அப்படிங்கிறத தான் நம்பாடுவார் நமக்கும் உணர்த்தியிருக்காரு. அதை தான் இந்த பெண் பிள்ளை எடுத்து சொல்கிறார். இந்த மாதிரி நான் நம்பாடுவார் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. ராமானுஜர் கண்ணில் தண்ணி. ஏன்னா அவரை நினச்சிட்டார். என்ன ஒரு பக்தி, 12 வருஷம் ஏகாதேசி, அன்ன ஆகாரம் இல்லாத, பெருமாளே கதியாக, பலனில் ஒரு ஈடுபாடு இல்லாத, இப்படி தான் இருக்க முடியுமா? எங்கேருந்து எங்கே சொல்லிகிட்டு இருக்காரு. பக்கத்து ஊர்லேருந்து ஏறி வராராம் பாவம். ராமானுஜருக்கு மனசே உருகி போயிடுச்சு. அடுத்தது என்ன சொல்ல போகிறான்னு பார்க்குறாரு. என்ன சொல்ல போகிறா, கண்டிப்பாக இதோட பயங்கரமாக உருக தான் வைப்பான்னு நினைக்கிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா என்ன சொல்கிறான்னு அடுத்த வாரம் பார்க்கலாம். வழக்கம் போல் இது ஒரு ஆன்மீக சேனல். இதை கேட்குறவா யார் அப்படின்னா உண்மையிலேயே பக்தியாக இருக்கிறவா, அவ்வளோதானே. மற்ற பேர்லாம் கேட்க முடியுமா? இது சினிமா விஷயமோ பரபரப்பான ஒரு கதாநாயகிகள் இந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. பெருமாள் தான். அவரை பற்றி அவரோட அனுபவம், ஆத்மாவுக்கு சுகமான விஷயங்கள் மட்டும் எனக்கு தெரிஞ்சது தான் சொல்கிறது. அதனால் இந்த சேனல் ரொம்ப பிரபலமாக ஆகிறதுக்கெல்லாம் ரொம்ப வருஷம் ஆகக்கூடாது. எல்லோரும் கேட்குற மாதிரி ஆத்ம நண்பர்கள் தான் உதவி பண்ணணும். நிறைய பேருக்கு அனுப்பி வைங்க, சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஏன் அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 1000 இருந்தால் நிறைய பேருக்கு இவெல்லாம் அனுப்புவா யூடியூப்காரால். ஏன்னா அவளுக்கு தெரியாது இல்லையா அது எந்த மாதிரி சேனல்னு. பார்க்குறா, ரெஸ்பான்ஸ் இருக்குது, அனுப்புவா. ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா அனுப்ப மாட்டாள். ஆனால் இது ஒரு ஆன்மீக சேனல், நீங்கள் விட்டுறக்கூடாது இல்லையா? நிறைய பேருக்கு அனுப்புங்க, நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. சரியா? ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.